ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலையோ நடந்தது கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயந்தான். கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலைப்பகுதிகளில் சாராயம் காய்ச்சி அதை அதாவது அதை குடித்த கிட்டத்தட்ட 40 பேர் இப்போ வரைக்கும், அதாவது இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:03, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 பேர் இறந்துருக்காங்க. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில் இருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இவங்களோட இந்த இறப்புக்கு யார் பொறுப்பேற்கிறது? அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சா இவங்களே பொறுப்பேற்கணுமா? இல்லை அங்கே இருக்கிற அதிகாரிகள் அதை கவனிக்காமல், இல்லை அதை பார்க்காம, இல்லை லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதை கண்டுக்காமல் இருந்த அந்த அதிகாரிகள் மேலேயா, இல்லை ஆட்சியாளர்கள் மேலேயா? இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ அங்கே போன அந்த உயிர்களோட வாரிசுகள், அதாவது குழந்தைகள், அவங்க பெத்த பொண்ணுங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன பதில்? அது மட்டும் இல்லைங்க, இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும்னா, கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது நான் இருக்கிற மாவட்டங்க. இந்த மாவட்டம் உருவானப்போ இந்த மாவட்டம் நல்ல விஷயத்துக்கு தான் பேர் வாங்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வாங்கினது என்னமோ கெட்ட பேர் தான். இது வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு. ஆனால் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயந்தான். ஒன்று என்னன்னு ஊருக்கே தெரியும், ஸ்ரீமதி கேஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சாராய இஷ்யூ. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்கிறது இதுதான் முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியே பல நாட்களாக கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதிகளில் சாராயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போது இத்தனை பேர் செத்துருக்காங்களே, இதெல்லாம் தெரியாமலா நடந்திருக்கும்? அந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா, இல்லை உண்மையாலுமே தெரியாமல் காய்ச்சிருக்காங்களா? என்ன நமக்கு ஒன்றுமே புரியலைங்க. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த அதிகாரிகளை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னோடய கேள்வி என்னென்னா, அதனால் என்ன யூஸ்? எப்படி இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க சேர தானே போகிறாங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைது பண்ணுற அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? சின்ன சின்ன தண்டனைகள் கொடுக்கறதுனால தான் அவங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா காய்ச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் வினோதமாக இருந்தாலும் இது தவிர வேறு வழி இல்லை. இது எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி கொத்தாக சாகிறதுக்கு காரணமாக இருந்தால் அந்த நபர்களை ரொம்ப கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை, அப்படி இல்லைன்னா தூக்கு தண்டனை, இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுக்கறது மூலமாக தான் அவங்களுக்கு பயம் வரும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான விஷயங்களாக இருந்தாலும் வேறு வழியே இல்லை. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா இப்போ இதுதான் ஒரே வழி. ஏற்கனவே நம்ம இளைஞர்கள் பார்த்திங்கன்னா டாஸ்மாக சுற்றி தான் போயிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறப்ப இது இன்னும் பெரிய தலைவலியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா பீகாரை சொல்கிறோம், உத்தரப்பிரதேசத்தை சொல்கிறோம், அங்கே படிப்பறிவு இல்லை, அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, அங்கே ரோடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு. பட் நம்ம இருக்கிற இந்த ஸ்டேட்டு இதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இங்கேவே பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குள்ள நம்ம அவங்கள திட்டிகிட்டு இருக்கோம். இது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். கிட்டத்தட்ட 40 பேர் செத்துருக்காங்க. தென்னிந்தியாவில் 2வது படிப்பறிவு உள்ள மாநிலம் நாம் தான். ஆனால் இந்த படிப்பறிவு உள்ள மாநிலத்தை தான் கள்ளச்சாராயம் குடித்து இத்தனை பேர் இறந்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு, வரவேற்கிறோம். ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, இது ஒரு ஊக்குவிப்பு ஆகாதா? நாளைக்கு சாராயம் குடிச்சிட்டு செத்தாலும் நமக்கு 10 லட்ச ரூபா கிடைக்க போகுது அப்படிங்கிற தைரியத்தில் அவங்க குடிப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் நிவாரணம் கொடுத்தது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் 10 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இந்த 10 லட்சம் அப்படிங்கிறது யாரோட காசுன்னா ஆட்சியாளர்களோட காசுலாம் கிடையாது, இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சியோட காசுலாம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசும் வராது, எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது நம்மளோட வரிப்பணம். கிட்டத்தட்ட அந்த 40 பேருக்கு 10 லட்சம் கணக்கு பண்ணால் கூட 4 கோடி ரூபா நம்மளோட காசு தான் போகுது. இது பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரசாங்கத்தோட தப்பு தான். ஏன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சறதை தடுக்கிற அந்த ஒரு கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட்சியாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்குது. அது அவங்களோட தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அவங்களோட தப்பு தான். அதுக்கு நிவாரணம் கொடுத்தாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். இதில் ஒரு விதத்தில் அவங்களோட ஒரு தப்பு இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, 10 லட்சங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு 2 லட்சம் கொடுக்கலாம். ஏன்னா அங்கே செத்தவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க படிக்கணும், கல்யாணம் பண்ணணும். ஓகே, ஒரு 2 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சங்கிறதே எக்ஸ்ட்ரீம் தான். ஒரு 2 லட்சம் கொடுக்கலாம். ஆனால் 10 லட்சங்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப ஓவராகப்படுது. அது மட்டும் இல்லை, இது ஒரு ஊக்குவிப்பாக ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. நாளை பின்ன குடிக்கிறவங்க எப்படியும் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம் கிடைக்கும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு இருக்க தாங்க செய்யுது. எது எப்படியோ தமிழ்நாடு ஒரு மது இல்லாத மாநிலமாக உருவாகணும், அதுதான் என்னோட ஆசை. இப்போ இருக்கிற இளைஞர்கள் அது பக்கம் போகக்கூடாது, அதுதான் பார்த்திங்கன்னா என்னோட ஆசையும் கூட. பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இது சும்மா ஜாலி, ஒரு தடவை குடித்தா
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஆல்கஹால் அப்படிங்கிறது கிடையாது. அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறக்க வேணாம். ஒரு தடவை நம்ம குடிக்க ஆரம்பித்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்போ குடிக்கணும்னு தோணும், எப்போல்லாம் சோகமாக இருக்கிறோமோ அப்பையும் குடிக்கணும்னு தோணும், எப்போல்லாம் வெறுமனாக இருக்கிறோமோ அப்பையும் குடிக்கணும்னு தான் தோணும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி அடிக்ட் ஆனவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி அதில் இருக்க விலகி இருக்கிறது நல்லது. யூத்ஸ் அது பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, வாடா மச்சான் சரக்கு அடிக்கலாம் ஒரு தடவை தானே அப்படின்னு. ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி போய் ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. இது வருங்காலத்தில் உங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.